நான் டாக்டர் மோகனவேல், முதியோர் நல மருத்துவர். முதியோர்கள் 3 வகையான எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அப்புறம் பேலன்சிங் எக்ஸசைஸ். எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம வார்மாக ஃபீல் பண்ணுவோமோ, கூட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்புறம் மூச்சு அதிகமாக வாங்குதோ, அது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து வாரத்தில் 150 நிமிஷம் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாரத்தில் 5 நாளாக பண்ணலாம். மினிமம் 30 மினிட்ஸ் பெர் டே. 30 நிமிஷம் 3 ஸ்பெல்ஸாக பிரித்து 10 நிமிஷமாக பண்ணிக்கலாம். சிவியர் இன்டென்சிட்டி பண்ண முடிகிறவங்க வாரத்துக்கு 75 நிமிஷம் பண்ணலாம். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து வாரத்தில் மினிமம் 2 நாட்களாவது பண்ண சொல்கிறாங்க. 2க்கு மேற்பட்ட நாட்கள் பண்ண சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது ஜிம்மில் ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. முதியோர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கும். அதனால பேலன்சிங் எக்ஸசைஸுமே அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வாரத்தில் 3 நாளாவது பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஹாப்பினஸ் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்கேஜ் ஆகிக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம். ஷூஸும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபான என்விரான்மெண்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது சோஷியல் என்கேஜ்மெண்ட்டும் கிடைக்கிறதுனால குரூப் ஆக்டிவிட்டீஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக வார்ம் அப் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். வார்ம் அப் பண்ணும்போது நமக்கு மசில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஏற்படாமல் ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களை தண்ணி போதுமான அளவு எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஆக்டிவிட்டியை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்க ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகுது ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கிரானிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போவுமே குரூப் ஆக்டிவிட்டீஸாக பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். முதியோர்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணக்கூடாது? எப்போவுமே வார்ம் அப்பை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனாலையும் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. நிறைய பேர் பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுறதை இக்னோர் பண்ணுறாங்க. அப்படி இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோர் பண்ணுறதுனால அவங்களுக்கு மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் ஏற்படுது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ், மதியான நேரத்தில் ஹாட்டாக இருக்க டெம்பரேச்சர், அந்த டைம்லலாம் பண்ணுறதை தவிர்க்கணும். சிங்கிள் டைப் ஆஃப் எக்ஸசைஸை ரிலே பண்ணாமல் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸுமே முதியவர்கள் பண்ணலாம். போதுமான ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறதுமே ஒரு ப்ராப்ளமை ஏற்படுத்துது. அதனால ப்ராப்பரான ரெஸ்ட்டும் அவசியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைப்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பொழுதுபோக்கு பண்ணுறதுனா கார்டனிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங், வாக்கிங், இதெல்லாமே லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ். ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ், அதாவது வீட்டில் செய்கிற வேலைகள் லைக் துணி துவைக்கிறது, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, இதுவுமே ஒரு வகையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு தெரியும். ஆக்குபேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதுலேயும் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுலேயுமே நிறைய பேருக்கு கிடைக்குது. அது போக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், சைக்கிளிங், இதெல்லாமே அதில் தான் வருது. இது போக ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ், இதுவுமே வந்து ஒரு வகையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும், ஹைப்பர் டென்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது மட்டும் இல்லாமல் தூக்கம் நல்லா உருவாகுது. மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், அது மட்டும் இல்லாமல் கீழே விழுற ரிஸ்க், இதெல்லாமே நல்லாவே குறையுது. இதனால எல்லாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணணும். எக்ஸசைஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா முதியோர் நல மருத்துவரை PSG மருத்துவமனையில் வந்து அணுகி அட்வைஸ் பெற்றுக்கலாம்.